கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாம்பழங்கள் விலை போகாததால் 1,00,000 டன் எடையுள்ள 40 கோடி ரூபாய் மதிப்பிலான மாங்காய்கள் மரத்திலேயே பழுத்து அழுகி போவதாகவும் சாலையோரங்களில் கொட்டப்படுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழகத்திலேயே அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில்தான் 87,500 ஏக்கரில் விவசாயம் நடைபெற்று வருகிறது. இதேபோல் அதன் அண்டை மாவட்டமான தருமபுரியில் 46,250 ஏக்கரில் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மொத்த சாகுபடியில் கிட்டத்தட்ட 50% கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் நடைபெற்று வருகிறது. இதில் பெங்களூரா வகை மாம்பழம் 80%த்திற்கும் மேல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதில் 80% மாங்காய்கள் தொழிற்சாலைகளுக்கு வழங்கப்பட்டு அதன் வழியாக அந்நிய செலவாணியாக 700 கோடி ரூபாய் வரை அதன் வாயிலாக அந்நிய செலவாணியாக 700 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்து வந்தது. இந்த நிலையில் நடப்பாண்டில் மாங்காய்களை கொள்முதல் செய்ய மரக்கூழ் தொழிற்சாலைகள் மறுத்து வருகின்றன. இதனால் லாரிகள் மற்றும் டிராக்டர்களில் மாங்காய்கள் லோடுகளுடன் விவசாயிகள் காத்து கிடக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் மாம்பழம் கிலோ 4 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டு டன்னுக்கு 4,000 ரூபாய் மட்டுமே மாங்கூழ் தொழிற்சாலைகள் வாங்குவதால் விவசாயிகள் கடும் அதிர்ச்சி அடைந்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தில் 74 மாங்கூழ் தொழிற்சாலைகள் இயங்கி வந்த நிலையில் தற்போது 24 தொழிற்சாலைகளை இயங்கி வருகின்றன. அண்டை மாநிலமான ஆந்திராவிலும் தங்கள் மாங்காய்களை வாங்குவதில்லை என்றும் விவசாய சங்கத்தினர் கவலை தெரிவித்து வருகின்றனர். மாம்பழம் சீசன் முடிய உள்ள நிலையில் அரசு அதிகாரிகள் பெயரளவுக்கு கூட தங்களது குறைகளை கேட்டு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அதன் அடிப்படையில் சுமார் 2,50 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று கூறியும் இதுவரை எந்த இழப்பீடும் வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டி விவசாய சங்கத்தினர் மாங்கூழ் நிறுவனங்கள் கிலோ 4 ரூபாய்க்கு மாம்பழங்களை வாங்கும் பொழுது 40 கோடி ரூபாய் வரை தங்களுக்கு பேரிழப்பு ஏற்பட்டு உள்ளது என்றும் அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.